ஹாய் எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரூப் 2A கட் ஆஃப் சீரீஸ் தான். என்னென்னா நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி பிஎஸ்டிஎம்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஜென்ரலுக்கான கட் ஆஃபு, டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கான கட் ஆஃபு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கட் ஆஃபு, இந்த மாதிரி எல்லாத்தோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பொதுவாக ஜென்ரல், பிஎஸ்டிஎம்க்கு, உமன், டிஸ்ட்ரிபியூட்டோ, இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் நான் பிடபிள்யூடிக்கும், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் சேர்த்து இதில் நான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடோட தான் இதில் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். மோரலஸ் இது சிமிலராக தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எந்த கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா ஜிடிக்கான கட் ஆஃப் ரேங்கை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஜிடியை கண்டுக்கிறது கூட கிடையாது. ஜிடி மீன்ஸ் என்ன, ஜென்ரல் டர்னில் ஓசி கேட்டகரியில் வர்றவங்க ஜிடியில் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஜிடிக்கான கட் ஆஃப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஜிடிக்கான கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிடி ஜென்ரல், ஜிடி உமன், ஜிடி டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதே மாதிரி இதில் எல்லாத்துக்கும் இருக்கிற பிஎஸ்டிஎம்மு ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸு, இதுக்கான கட் ஆஃப் தான் இதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இதில் நான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோ நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த கட் ஆஃப் நீங்கள் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாவே புரியும் நான் எவ்வளோ நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இதில் நான் ஃபில்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் போட்டு எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது மதன்குமார்னு சொல்லிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸல் சீட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு உதவி செஞ்சார். எக்ஸல் சீட்டில் ஃபுல்லாக அவரை போட்டு டீட்டெயிலிங் எடிட் பண்ணி ஃபார்முலாஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடோடு நம்ம சொல்ல எல்லாமே போட்டு கொடுத்தது அவர் தான். ஸோ அவருக்கு இந்த வீடியோவில் மூலமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம கட் ஆஃபுக்கு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிடி ஜென்ரல் இதில் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனல் பாசிபிலிட்டி கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு தான் வரும். இதில் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னா எல்லாம் அந்த ஜிடியில் இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு மொத்த வேக்கன்சி, இந்த வேக்கன்சி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் 1151 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபைனல் வேக்கன்சியில், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி எடுத்துட்டோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் 1151 சொல்லி போட்டிருக்கோம். இன்க்ளூடிங் கேரி ஃபார்வர்டு எல்லாத்தையும் சேர்த்து. சரி, அதாவது என்னென்னா 6151, சாரி நான் 1000ன்னு சொல்லிட்டேன், 6151 சொல்லி போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா 6151 இல்லை. நம்ம எந்த மாதிரி இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸு, இது சரி பிஏ எக்கனாமிக்ஸு, பிகாமு, இந்த மாதிரி ஸ்பெஷல் டிகிரிக்குன்னு சில போஸ்டர்ஸ் எலிஜிபிள் இருக்குது. நான் அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேசியை ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டண்ட் அண்ட் ஏஎஸ்ஓ, இந்த 3 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பர்சனல் கிளர்க்கு, இது பார்த்திங்கன்னா அதர் தென் ஃபினான்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி, இது ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போஸ்டெல்லாம் எலிஜிபிள் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது தனியாக ரேங்க் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்டாக 4894 ஒரு அந்த சம்திங் தான் வந்தது. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நம்ம சேனலில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃபைனலாக அவுட்புட்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு இருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப் நான் நம்மளோட டெலகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதிலிருந்து நமக்கு ஜிடி ஜென்ரலுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, இப்போ 745 வேக்கண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிடி உமனுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு பார்த்தா 306. ஓகேவா. டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 49. எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளோ வேக்கண்ட்னா 59. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 207 வேக்கண்ட்டு. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 76. ஜிடி டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 4. ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 14. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
லோ விஷனில் வந்து 14, ஜிடி ஜென்ரலில் இது ஏன்னா 1% தான் நம்மளுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து இது ரிசர்வேஷனு. ஸோ அவங்களையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யாருமே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கோ இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கோ டெசிபிலிட்டி விடோக்கோ வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து போட்டு நான் பார்க்கல. ஸோ நான் அவங்களே விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ விஷனில் வந்து பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வந்து 8 வேக்கன்சி, அதுக்கப்புறம் வந்து இது லோகோமோட்டிக் டிசபிலிட்டியில் 10 வேக்கன்சி, மல்டிபிள் டிசபிலிட்டியில் 8. அதே மாதிரி உமன்ஸில் வந்து லோ விஷனில் 5, உமன்ஸில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வந்து 8, அதுக்கப்புறம் லோகோமோட்டிக்கில் 5, மல்டிபிள் டிசபிலிட்டியில் 3. இந்த மாதிரி வந்து தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் ஜென்ரலாக இருக்கிறாரு. ஜென்ரல் மீன்ஸ் என்னென்னா ஓசி கேட்டகரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவருக்கான சேஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 1051. அதாவது ஜிடி உமன், ஜிடி ஜென்ரல் இது ரெண்டையும் சேர்த்து வந்ததுன்னா 1051. உமனாக இருந்தாலும் வந்ததுன்னா அவ்வளோதான் வந்ததுன்னா சேஃபஸ்ட் ரேங்கு. ஜிடி டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்ததுன்னா 49. அந்த வேக்கன்சியை எவ்வளோ வருதோ அந்த வேக்கன்சி அளவுக்கு வந்து வந்துட்டுனா எடுத்திருந்தால் அவங்க வந்து சேஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது என்னென்னா 200% அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது இந்த சேஃபஸ்ட் ரேங்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம என்னென்னா ஜேசிஏ, இது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேசிஏக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷனில் ஜேசிஏ ப்ளஸ் வந்து ஏஎஸ்ஓ அந்த அசிஸ்டண்ட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப என்னென்னா, இப்போ ஏன் வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம், லாவை கால்குலேட் பண்ணால், இப்போ இன்கேஸ் வந்து இதில் முன்னாடி இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வேக்கன்சி எடுக்க முடியும். நம்மளோட வேக்கன்சி இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கிற வேக்கன்சியை எடுக்க முடியும், ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸு, பிகாமு இந்த மாதிரி வேக்கன்சிஸும் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இதுலேருந்து எவ்வளோ போவாங்க அப்படின்னு வந்து ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் அசம்ஷனில் நான் போட்டு வச்சுக்கிறது தான் இருந்தது. அப்போ ஜேசிஏல வந்து 141 ஜென்ரல் இருக்குது, 4 அசிஸ்டன்ட் இருக்குது, அதாவது ஏஎஸ்ஓ 6 அசிஸ்டன்ட் ரெண்டையும் சேர்த்து வந்ததுன்னா 4 இருக்குது. ஜிடி உமன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 59 இருக்குது, ஏஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது, ஜிடி டிஸ்ட்ரிபியூட் 6, 0, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் 12, 1. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டினாமினேஷன் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வந்து ஒருத்தனா வருது. இதோட டோட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 145 பேர் வந்து ஜிடி ஜென்ரல் இருக்காங்க, ஜிடி உமனில் வந்து 60 பேர், ஜிடி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வந்து 1, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 3. அப்போ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 38 பேர் இருக்கிறாங்க. ஜிடி உமனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் 17 பேர் இருக்காங்க. இந்த டீட்டெயில் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் எலிஜிபிள் இருக்கிறவங்க தான் இந்த டோட்டல் மெம்பர்ஸ். இவங்களை நான் கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இவங்களை ஏன் நான் இப்போ கால்குலேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரியும். இப்போ வந்து ஜிடி டிஸ்ட்ரிபியூட் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்து 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு இது டிசபிலிட்டியில் வந்து பார்த்துட்டோம்னா 5, 3, 3, 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. இதிலிருந்து ஒரு 20% பேர் இப்போ ஜென்ரலில் நீங்கள் வந்து 1051 சேஃப்னு சொன்னோன்னா இந்த 1051க்குள்ளார ஒரு 20% பேர் நான் கால்குலேட் பண்ணுறேன். 20% பேர் எது எடுப்பாங்க அப்படின்னா இது எடுப்பாங்க. 20% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சீட் எடுக்கிறதுக்கோ இல்லை ஜேசிஏ எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த ஜேசிஏ எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 29 வேக்கன்சி வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா. நம்ம வந்து மேக்ஸிமம் பாசிபிள் இப்போ வந்து 200% ஜாப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஃப் ரேங்க். அது வந்து நம்ம வந்து 1051 கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால்குலேஷன் போடுறோம். ஓகேவா. ஒரு 20% ஜேசிஏ சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பர்சனல் கிளர்க்லேருந்து ஒரு 5% பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடி நம்மளுக்கு இருக்கிறவங்க ரேங்க், அதாவது 1051க்கு முன்னாடி இருக்கிறவங்க அதில் போவாங்க. 5% பேர்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கில் போவாங்க அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணுறேன். அந்த பிசின்னு போட்டுக்கிறது வந்து பர்சனல் கிளர்க்கோட ஜென்ரல் வேக்கன்சி. அதில் பார்த்திங்கன்னா 10, ஜென்ரல் உமனில் வந்து 6, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2, அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 3, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து டினாமினேஷன்ஸ் வந்து நம்ம போட்டோம் ஒரு வேக்கன்சி வருது. இப்போது இது பர்சனல் கிளர்க்கில் வந்து 5% பீப்புள் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 5% பீப்புள் போயிட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மு ப்ளஸ் வந்து ஆப்சன்டீஸு. இப்போ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 207 பேர் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறாங்க. இந்த 207 பேருமே வேக்கண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சீட்டை எடுக்க முடியாது, அதாவது ஜென்ரலில் இருக்கிற சீட்டை எடுக்க முடியாது. ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டை தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ பிஎஸ்டிஎம் அங்கே வந்து அந்த சீட்டை ஃபில் பண்ணுறப்போ நம்ம இந்த பிஎஸ்டிஎம் கால்குலேட் பண்ணாமல் தானே ஜென்ரல்
ஜெனரல், ஜிடி உமன் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்டிஎம் இதில் ஒரு 50, 100 பேர் எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்கிற ரேங்க்கில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிஎஸ்டிஎம்மை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸு. இந்த ஆப்சன்டீஸுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, ஆப்சன்டீஸ் எந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து மீண்டும் இதில் வந்து எழுதி நம்ம இது பெரிய லெவல் ஜாப்ஸ் எம்சிஓ இல்லை வந்து எஸ்ஆர்ஓ கிடைச்சா மட்டும்தான் மாறலான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட மார்க் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க, கவுன்சிலிங்க்கு வந்து வரமாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஆப்சன்டீஸ் அதிகமாகிறப்போ நம்மளோட பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகரிக்கும். அந்த கால்குலேஷன் வச்சு தான் வந்து நான் 150 ஆப்சன்டீஸ் ஜென்ரல் இருப்பாங்கன்னு, அதாவது ஆப்சன்டீஸ் ப்ளஸ் பிஎஸ்டிஎம்மில் போகிறவங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 100 ஆப்சன்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது என்ன 1051க்குள்ளார இருக்கிற ரேங்க்கில் 150 பேர் ஆப்சன்டீஸ் ஆவாங்க. உமன்ஸில் ஒரு 70 பேர், டிஸ்ட்ரிபியூட்டில் ஒரு 10 பேர், எக்ஸர்வீஸ் மேலே ஒரு 10 பேர், இந்த மாதிரி வந்து தான் ஆப்சன்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டிஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த 3ஐயும் வந்து கூட்டுறப்போ ஆப்சன்டீஸு ப்ளஸ் வந்துன்னா அந்த ஜேசிஏ அது ப்ளஸ் வந்து இது அந்த 5% ஆஃப் பீப்புள் இது 3ஐயும் கூட்டுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 180 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதாவது என்னன்னா சேஃப் ரேங்க்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணது என்னது 1051 வரைக்கும். அங்கேருந்து 180 பேர் ஜென்ரல் அதிகரிப்பாங்க, 83 பேர் ஜென்ரல் உமனில் அதிகரிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவில் 11 பேர் அதிகரிப்பாங்க, ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேலே 13 பேர் அதிகரிப்பாங்க, பிஎஸ்டிஎம்மில் 33 பேர் இன்னும் வெளியிலேருந்து ஒருத்தனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உமன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 பேர் வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸர்வீஸ் மேனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளியிலேருந்து மீன்ஸ் நாட் ரீச்சர் நான் சொல்ல வரல, ரீச்சில் இருக்கிறவங்கள அந்த 207க்கு பின்னாடி இருக்கிறவங்கள வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா சேஃப் ரேங்க் வந்து 100% அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அந்த வேக்கன்சி படி வந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஒரு ஓசி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 925 ரேங்க் வரைக்கும் வந்து ஜிடி ஜென்ரலாக இருந்தால் 925 ரேங்க் வரைக்குமே மேக்ஸிமம் வேலை வந்து ஒருத்தனா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே உமனாக இருந்ததுன்னா 389 வந்து ஒருத்தனா கிடைக்கும். அதாவது என்னென்னா உமன்ஸுக்கு தனியாக ரேங்க் போடுறதில்ல. அப்போ வந்து இப்போ ரீஜனல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணங்காட்டி நம்ம அந்த 900லேயே 389 உமன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1314 ரேங்க் வந்து ஒரு ஓசி கேண்டிடேட் எடுத்திருந்தாங்க, 1314க்குள்ளார எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக சேஃபஸ்ட் ரேங்க்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டியில் அவங்களுக்கு கிடைக்கும். சேஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1051, 1314 வரைக்கும் எடுத்திருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதுவே வந்து இந்த டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கிறாங்க அப்படின்னா 60 வரைக்கும் எடுத்திருந்தால் அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபஸ்ட் ரேங்க்னு எடுத்திருந்தால் 49. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓசி கேண்டிடேட்டுக்கு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். சார் நான் வந்து பிசி எம்பிசி வந்து டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா எனக்கு சொல்லாதீங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்ததுன்னா நம்ம ஓசி கேண்டிடேட்டுக்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு பிசி கேண்டிடேட்டுக்கு, எம்பிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு பின்னாடியே நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஓசி கேண்டிடேட் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஜிடி டெஸ்டிடியூட் விடோ வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து 49 ரேங்க்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? டெஸ்டிடியூட் விடோவுக்கு எக்ஸர்வீஸ்மேனுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்யூனல் ரேங்க் இருக்காது, ஓவரால் ரேங்க் தான் இருக்கும். ஓவரால் ரேங்க் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக சார் நான் வந்து 49 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 60 இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக 49க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது டெஸ்டிடியூட் விடோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓசி கேட்டகரியில் 49க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். பாசிபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு வந்து 60 வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே ஜிடி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அப்படின்னா 59 ரேங்க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 72 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸில் கிடைக்கும். அதே மாதிரி ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து மொத்தம் 334 ரேங்க் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கிறது என்னது 207 ரேங்க்குள்ளார இருக்கணும். உமன்ஸ்னால் வந்து 76 ரேங்க்குள்ளார இருக்கணும். டோட்டலாக ரெண்டே கூட்டி வந்து 283 ரேங்க்குள்ளார இருந்தால்
கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் 334 வரைக்கும் இருக்கும். இங்கே பிஎஸ்டிஎம்மில் என்ன பிரச்சனை அப்படின்னு சரிங்களா, பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் இப்போ அதோட மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாத, அதாவது அதோட ரேங்க்கும் ரிலீஸ் ஆகாதங்காட்டி நம்ம வந்து ஓவரால் ரேங்க் பொசிஷனை வச்சு நம்மளால் அதை கணிக்க முடியாது. அதனால தான் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் போட்டிருப்போம், வீடியோ வந்து ஒருத்தட்டும் போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம என்னென்னா பிசிக்கு வந்து பிசியிலேருந்து தான் போட்டிருப்போம். ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கணிச்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா 136 வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்டு ரீச்சில் இருக்காங்க பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 145 to 146க்குள்ளார அந்த 334 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனா நம்ம கணிச்சிருக்கிறோம். ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 145க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டெசிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4, எக்ஸர்விஸ்மென் பிஎஸ்டிஎம்முக்கு 15. ஓகேங்களா. சேஃபஸ்ட் ரேங்க் 4, மேக்ஸிமம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 15. இங்கேயும் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து அவங்க ரேங்க் ரிலீஸ் பண்ணாதங்காட்டி அவங்களோட ரேங்க் பொசிஷனை வச்சு வந்து நமக்கு ஃபைன் பண்ண முடியாது. ஒரு டெசிடியூட் விடோவாக இருந்து ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து நம்ம முக்கியமாக வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு யாருமே வந்து கட்டாக போகிறதில்ல. ஸோ நான் வந்து சரி அவங்களையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து லோ விஷனில் வந்து 14 ரேங்க்கு. இப்போ லோ விஷனில் இப்போ டெசிடியூட் விடோவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, ஏன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் 4 டிசபிலிட்டி, அந்த 4 டிசபிலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் 1% தான் ரிசர்வேஷனு. அப்படிங்கிறப்ப பார்த்தா ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கங்காட்டி நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி ரேங்க் பொசிஷனும் எந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த டிசபிலிட்டியில் வர்றீங்களோ அந்த டிசபிலிட்டியோட ரேங்க் பொசிஷன் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து லோ விஷனில் இருக்கீங்க அப்படின்னா லோ விஷனில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டுனா ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கில் வந்துட்டுனா நீங்கள் எத்தனாவது இடத்துல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா இதுலேயும் வந்து கம்யூனல் வைஸ் வந்து இருக்காது. ஸோ ஓவரால் இருக்குங்காட்டி நீங்கள் ஓவரால் கேஸில் மட்டும்தான் வந்துன்னா நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க, லோ விஷன் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் 14 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் இன்னும் வந்து 5 வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக வந்து 19 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜிடி ஜென்ரல் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 9 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 9 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உமன்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன்ஸில் வந்து 9 இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து 18 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லோகோமோட்டிக் டிசபிலிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல்னால் 11 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உமன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து 16 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் உமன் யாராக இருந்தாலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்டி டிசபிலிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா 8 வரைக்கும் வந்து ஜென்ரலில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 வரைக்கும் வந்து உமன்ஸில் ஜிடி உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் தான். ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து ஓசி கேட்டகரி. இப்போ பிசி கேட்டகரி எம்பிசி கேட்டகரியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஓசி கேண்டிடேட் வந்து நான் சொன்ன ரேங்க்குள்ளார இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 100% பாசிபிலிட்டியும் என்ன கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் ஆப்சன்டேஜ், ஜிசிஏ, பிசி, பர்சனல் கிளர்க்கு இதெல்லாம் போயிட்டு எடுத்தாங்கனாலும் எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் சொல்லிக்கிறேன். ஃபைனலாக ஒருக்கா சொல்லிடுறேன். சேஃபஸ்ட் ரேங்க் 100% கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிடி ஜென்ரல் அண்ட் உமன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக வந்து 1051க்குள்ளார இருக்கணும். டெசிடியூட் விடோனா 49க்குள்ளார, எக்ஸர்விஸ்மென்னா 59க்குள்ளார, பிஎஸ்டிஎம்னா வந்து 283க்குள்ளார இருக்கணும். அதாவது மார்க் வந்து 145க்குள்ளார இருக்கணும். டெசிடியூட் விடோனா வந்து 4 ரேங்க்குள்ளார இருக்கணும். எக்ஸர்விஸ்மென்னா 14 ரேங்க்குள்ளார இருக்கணும். இதே டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ விஷன் 14, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் 8, லோகோமோட்டிக் டிசபிலிட்டி 10, அதுக்கப்புறம் மல்டி டிசபிலிட்டி 8, உமன்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா இதே சேம் வந்து 5, 8, 5, 3 தான் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஜிடி ஜென்ரலுக்கு வந்து, அதாவது ஓசி கேட்டகரி ஜென்ரல் அண்ட் உமனுக்கு 1314, பிஎஸ்டிஎம்க்கு வந்து 334, டெசிடியூட் விடோவுக்கு வந்து 60, எக்ஸர்விஸ்மென் 72,
டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-15 ஓகேங்களா. அதை டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறாது, அதே தான் அப்படியே வந்து வரும். ஏன்னா அவங்க ஆப்சன்டீஸோ ஜேசி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஓசி கேட்டகரிக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஓகேவா. இது எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லா டீட்டெயிலும் எடுத்து தேவையான வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ப்ளஸ் வந்து இன்டர்வியூ கேண்டிடேட்டான அந்த இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி, பர்சனல் கிளர்க்கை ஃபில்ட்ரு பண்ணி, லா இது ஃபில்ட்ரு பண்ணி, எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபைனல் வேக்கன்சிஸ் எடுத்து அவுட்புட் வர்றதுக்கு வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. மோர் பாசிபிலிட்டிஸ் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து ஓசி கேட்டகரி பண்ணுறதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து நம்ம பார்த்துருவோம். பிசிலேருந்து எம்பிசி எஸ்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து லிஸ்ட்டு 2ல் செலக்ட் ஆகி பர்சனல் கிளர்க்குக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கட் ஆஃபையும் நான் வந்து நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஜேசிஏக்கு மோரார்லெஸ் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வரும். இங்கேருந்து அதிகபட்சம் 100 ரேங்க் 200 ரேங்க் வந்து மாறலாம், அவ்வளோதானே தவிர வந்து அதிகபட்சம் பாசிபிலிட்டிஸ் இந்த இதுக்குள்ளார தான் வரும் ஓகேங்களா ஜேசிஏக்கு. ஏன்னா ஜேசிஏ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ல் இருக்கிறவங்களே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து ஜேசிஏக்குமே இது பர்சனல் கிளர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் சொல்கிறேன். பர்சனல் கிளர்க்கு வந்து தனி, அதனால் வந்து தனியாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நீங்கள் சரி நாங்கள் கணிச்சிருக்கிறது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் இந்த மாதிரி வந்து நான் எஃபர்ட் போட்டு வீடியோ போடலான்னு சொல்லி தோணும் ஓகேங்களா. நம்ம சேனலில் வந்து இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோக்கு வந்து நாங்கள் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நாங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கிரியேட்டர் ஆகிறதுக்கு வந்து முக்கியமாக காரணமாக இருந்தது மதன்குமார் தான், அவங்க ஒய்ஃபுமே 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிருக்கார் ராஜஸ்தானில். அவரோட டைட் ஷெட்யூல்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்காக வந்து எக்ஸல் சீட்டில் போட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து நீட்டாக ப்ரெசென்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் எல்லாமே பிடிஎஃபாக வந்ததுன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் போடுவேன் ஓகேங்களா. ஏதாச்சும் அப்டேட்னாலும் டெலகிராம் சேனலில் தான் நான் போடுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதை பற்றி உங்களோட பொன்னான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் வந்து நான் எல்லா கமெண்ட்டும் வந்து நான் வாசிப்பேன். உங்களோட நல்ல கமெண்ட்ஸ் வந்து நான் வரவேற்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணுறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.